ஜீவாமிர்த கரைசல். இந்த பேரை பாருங்களேன், ஜீவ அமிர்த கரைசல். ஜீவன் உயிர், அமிர்தம்னா கெட்டே போகாத ஒரு பொருள். இந்த கரைசலை தயாரிக்கிறது நம்மால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதுல சின்ன மாற்றம். இதே போல 10 கிலோ சாணம், 200 லிட்டர் தண்ணி, 10 கிலோ சாணம், 200 லிட்டர் தண்ணி, 2 கிலோ நாட்டு சக்கரை. 5 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ சக்கரை அப்படிங்கிற மாதிரி 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 லிட்டர் தயிர், 4 கிலோ முளைக்கட்டிய பயிர் மாவு. அவரு பயிர் மாவை போட சொல்லியிருப்பார், நம்ம முளைக்கட்டிய பயிர் மாவு. ஏன் இங்கே அந்த தாய்ப்பால் கான்செப்ட். ஒரு பயிர் முளைக்கும் பொழுது தன்னிட்டு இருக்க அத்தனை சக்தியும் ஒன்று திரட்டி உடனடியா கிடைக்கிறதுக்காக தாய்ப்பாலா மாத்தி வச்சிருக்கோம். அதனால முளைக்கட்டிய பயிர் மாவு 4 கிலோ. இப்ப முத நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 200 லிட்டர் டம்முல 10 கிலோ பசுஞ்சாணம், 10 கிலோ பசுஞ்சாணம், 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 லிட்டர் தயிர், 4 கிலோ முளைக்கட்டிய பயிர் மாவு. முளை கட்டி அதுக்கப்புறம் அதாவது எடுத்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை 4லயும் ஒவ்வொரு கிலோ கிடைச்சதுன்னா பரவாயில்ல, இல்ல ஏதாவது ஒண்ணுல 4 கிலோ போட்டாலும் பரவாயில்ல. அது ஒரு நாள் முளை கட்டி வச்சு நல்லா முளை குறுத்து வந்துடும். அதை அரைச்சு போட்டா நல்ல புரோட்டீன் கிடைக்கும். இதை போட்டுட்டு முத நாள் 50 லிட்டர் மட்டும்தான் தண்ணி ஊத்தணும். ஏன்னா அடுத்த நாள் போய் பார்த்தா தெரியும் என்ன ஆயிருக்கும், கண்மணி பொங்கி வந்திருக்கும். ஈஸ்ட் அங்க நிறைய பொங்கி வந்திருக்கும். அதனால திரும்ப கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 50 லிட்டர், இப்படி தினமும் 50 லிட்டராக 4 நாள் சேர்த்துட்டு 7 நாளைக்கு அப்புறம் பயன்படுத்தும் பொழுது இந்த ஜீவாமிர்த கரைசல் உண்மையிலேயே அமிர்த கரைசல் ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளவு அருமையாக நல்ல பலனை கொடுக்கிறது. இப்படித்தான் எங்க ஜீவாமிர்த கரைசல் உருவாச்சு.